அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும், வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 97. காவிரி புலவர்கள், ஊர்கள். பழங்காலத்தில் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் பனை ஓலைதான். இந்த ஓலையில் மத்திய பகுதியில்தான் எழுதியிருப்பார்கள். மேலும் கீழும் சிறு பகுதியை விட்டு விடுவார்கள். ஏனெனில் ஓலை கிழியும். கிழிந்தால் எழுத்துகள் தெரியாமல் போய்விடும். இதேபோல் புள்ளி வைத்த எழுத்தும் அதில் இருக்காது. புள்ளி வைத்தாலும் ஓலை கிழிந்துவிடும். இதுவே ஓலை சுவடிகள் எனப்படும். இந்த ஓலைக்கு தென் பகுதிகளில் எலக்கு என அழைப்பார்கள். வீட்டின் முற்றத்தில் கடக்கும் காய்ந்த பனை ஓலைகளை எலக்கை தூத்து பெருக்கவில்லையா என பாட்டி கேட்பார். இவ்வகை எலக்கு எனும் இலக்குகளில் எழுதப்பட்டதால் தான் இலக்கணம், இலக்கியம் என பெயர் ஏற்பட்டதாக கருத்து உள்ளது. காவிரி கரையில் ஏராளமான சங்கப்புலவர்கள் வாழ்ந்துள்ளார்கள். இவர்களுக்கு காவிரி கரையில் அமைந்துள்ள ஊர்களின் பெயரே இயற்பெயராகவும் இருக்கிறது. சங்க இலக்கியம் பாடியவர்களில் பெயர் தெரிந்த புலவர்களாக 473 பேர் காணப்படுகின்றனர். ஆவூர், ஆவூர் கிழார், ஆவியார், ஆவூர் மூலங்கிழார், இடைக்காடர், இருமிடா தலையர், உறையூர் இளம்பொன் வணிகனார், உறையூர் ஏணிச்சேரி முடமோச்சியார், உறையூர் முத்துக்கண்ணன், சாத்தனார், உறையூர் கூத்தனார், எருக்காட்டூர் தாயங்கண்ணனார், ஐயூர் முடவனார், ஐயூர் மூலங்கிழார், கருவூர் கதப்பிள்ளை, கருவூர் பெரும் சதுக்க பூதனார், காவிரி பூம்பட்டினத்து காரி கண்ணனார், காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார், நம்பூதனார், குடவாயில் கீரத்தனார், கோப்பெருஞ்சோழன், சோனாட்டு முகையலூர் சிறு கதும்பியார், சோழன் குல முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன், சோழன் நல்லுருத்திரன், பேரையின் முறுவலார், பொத்தியார், வெண்ணி குயத்தியார், வெள்ளைக்குடி நாகனார் போன்ற இன்னும் ஏராளமான சங்க புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அரிசில் எனும் ஊரைச் சேர்ந்த அரிசில் கிழார் எனும் புலவர் சங்க காலத்தில் வாழ்ந்துள்ளார். ஆற்றின் பெயரை தன் பெயராக கொண்டு ஊர்கள் பல தமிழகத்தில் காணப்படுகின்றன. இவ்வாறு ஆற்றின் பெயரை பெயரெனக் கொண்ட ஊர்களுள் அரிசிலூரும் ஒன்று. காவிரியில் பிரிந்து பாயும் ஆறுகளுள் அரிசிலாறும் இடம்பெறுகின்றது. அரிசிலாற்றங்கரையில் அரிசில் என பெயர் பெற்ற ஊர் இருந்ததாக பழந்தமிழ் பாடல்கள் எடுத்துரைக்கின்றன. அரிசிலாற்றை பற்றிய குறிப்பு சோழ நாட்டு புலவர் பாடிய பாடலில் காணப்படுகின்றது. ஏந்து கோட்டு யானை இசை வெங்கிள்ளி வம்பு அணி உயர்கொடி அம்பர் சூழ்ந்த அரிசில் எனும் பாடல் மூலம் அறிய முடிகிறது. அம்பர் எனும் ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டத்திற்கு கிழக்கே அரிசிலாற்றின் கரையில் அமைந்துள்ளது. சங்க காலத்தில் அம்பர் நகரம் கிள்ளி வளவனுக்கு உரியதாக இருந்துள்ளது. இவ்வூரை சூழ்ந்தே அரிசிலாறு அமைந்துள்ளது. பிற்காலத்தில் சுந்தரரால் தேவாரம் பாடப்பெற்ற சைவ தலங்களில் இந்த அரிசிலூர் அரிசிற்கரை புத்தூர் என பாடப்பட்டுள்ளது. இப்பொழுது அழகாபுத்தூர் என்றழைக்கப்படுகின்றது. அரிசிலாறு என்பது அரசலாறு என இப்பொழுது அழைக்கப்படுகிறது. ஆடுதுறை எனும் பெயருடைய ஊர்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவை தென் குரங்காடு துறை, வட குரங்காடு துறை, ஆவடு துறை என்பனவாகும். ஆவடு துறை எனும் பெயரே ஆடுதுறை என மாறி வந்துள்ளது. திருவாவடு துறைக்கு சாத்தனூர் எனும் பழம்பெயர் இருந்ததாக கல்வெட்டுகளும் திருத்தொண்டர் புராணமும் கூறுகின்றன. சாத்தனூர் என்பது ஊர் பெயர், ஆவடு துறை என்பது அவ்வூர் கோயிலுக்கு பெயர். நாளடைவில் சாத்தனூர் என்பது மறைந்து போகவே கோயில் பெயரே ஊருக்கும் பெயராகிவிட்டது என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். மாசாத்தனார் எனும் புலவர் ஆடுதுறையில் வாழ்ந்தவர். இப்பொழுதுள்ள ஆடுதுறைக்கு அருகே சாத்தனூர், திருவாவடுதுறை ஆகிய இரு ஊர்களும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆலங்குடி எனும் பெயர் தாங்கிய ஊர்கள் பல தமிழகத்தில் உள்ளன. ஆலங்குடி வங்கனார் எனும் புலவர் காணப்படுகிறார்.
இவர் பாடிய அகத்திணை பாடல்கள் யாவும் மருதத் திணையில் அமைந்த பாடல்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொன்மை சிறப்புடைய ஆலங்குடி சோழ நாட்டில் 2 இருந்துள்ளன. அவை தஞ்சை மாவட்டத்து மேலை பெரும் பள்ளத்து கல்வெட்டில் காணப்படும் ஆலங்குடியும் புதுக்கோட்டை ஆலங்குடியும் ஆகும். மேலை பெரும்பள்ளத்து ஆலங்குடி திரு ஞானசம்பந்தர் காலத்தில் திரிவிரும்பூளை என வழங்கி வந்திருக்கின்றது. சோழர்கள் காலத்தில் அது சுத்தமல்லி வளநாட்டு முடிசோநாட்டு ஆலங்குடியான சனநாத சதுர்வேத மங்கலம் என வழங்கப்பட்டுள்ளது. பிறிதொரு கல்வெட்டில் இந்த ஆலங்குடியே சோழ வளநாட்டு வேளா நாட்டு ஆலங்குடி என கூறப்படுகிறது. மற்றதொரு ஆலங்குடி ராஜராஜ வளநாட்டு புன்றீர் கூற்றத்து ஆலங்குடி என கல்வெட்டுகள் குறிக்கின்றன. 2 ஆலங்குடிகளில் புன்றீர் கூற்றத்து ஆலங்குடியே ஆலங்குடி என பெயரளவில் தொன்மை உடையதாக தெரிவதால் இதுவே வங்கனார் புலவர் வாழ்ந்த ஊராகும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். வலங்கை மானுக்கு அருகில் அமைந்த ஆலங்குடி தேவாரப் பாடல் பெற்றதும் சோழர் கால கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் இடம்பெற்ற பழமை சிறப்புடையது. ஆவூர் என பெயருடைய ஊர்கள் தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் உண்டு. பிற்கால சோழர் முதல் பாண்டியர் காலம் வரையில் சோழ நாட்டு ஆவூர் ஆவூர் கூற்றத்து ஆவூர் என விளங்கியிருந்தது. அது பிற்காலத்தே பசுபதி கோயில் எனும் பெயரை மேற்கொண்டமையால் ஆவூர் என்ற பழம்பெயர் மறைந்தொழிந்தது என்கிறார் ரா. பி. சேதுப்பிள்ளை. பசுபதீச்சுரம்தான் ஆவூர் என்பது அவருடைய முடிவு. அங்கினர்க்கிடமாகிய ஆவூர் என சேக்கிழாரால் சிறப்பிக்கப் பெற்ற ஊரில் அமைந்துள்ளது பசுபதி என கூறுவதோடு பக்திமை பாடல் ஆராத ஆவூர் பசுபதி ஈச்சுரம் பாடு நாவே என அத்திருக்கோயிலை திருஞான சம்பந்தரும் பாடியதை எடுத்துக் காட்டுகிறார். இவ்வூரை சேர்ந்தவர்களாக ஆவூர் மூலங்கிழார், ஆவூர் கிழார் மகனார் கண்ணனார், ஆவூர்கா விதிகள் சாதேவனார் ஆகிய 4 சங்க புலவர்கள் வாழ்ந்துள்ளனர். ஐ என்றால் அழகு. எனவே அழகிய ஊர் எனும் பொருளில் அமைந்து ஐயூர் என பெயர் பெற்றிருக்கலாம். தலைவன் எனும் பொருளும் இருப்பதால் தலைவனின் ஊர் எனும் பொருளிலும் அமைந்திருக்கலாம். ஐயூர் என்பது சோழ நாட்டில் உள்ள ஊர் என குறிப்பிடுகிறார் ஆளவந்தார். இவ்வூரை சேர்ந்தவர்களாக ஐயூர் முடவனார், ஐயூர் மூலங்கிழார் என 2 புலவர்கள் வாழ்ந்த ஊர் என அறியப்படுகிறது. வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கேகினும் தற்பாடிய தவி உணவிற் புட்டேம்ப புயன் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தளைய கடற் காவிரி புனல் பரந்து பொன் கோழிக்கும். இது பட்டினப்பாலை பாடல். வெள்ளி எனப்படும் கோள் ஆனது தான் செல்வதற்குரிய திசையாகிய வடக்கில் செல்லாமல் தெற்கு நோக்கி சென்றாலும் வானம்பாடி எனும் பறவை மழை துளியாகிய உணவை பெறாமல் வருந்தும்படி மேகம் பொய்த்த பஞ்சகாலம் உண்டானாலும் தான் தவறாமல் காலந்தோறும் பெருக்கெடுத்து வருகின்றதும் குடகு மலையினிடத்தே தோன்றி கடலில் சென்று விழுவதுமான காவிரியாறு என்றும் நீர் வருவதின் தவறா தன்மையும் அந்த ஆறு தோன்றி விழும் இடத்தையும் இப்பாடல் விளக்குகிறது. பூவார் சோலை மயில் ஆடப் புரிந்து குயில்கள் இசைப்பாடக் காமர் மாலை அருகு அசைய நடந்தாய் வாழி காவிரி. இது சிலப்பதிகாரம் பாடல். பூக்கள் மலிந்த சோலையில் மயில்கள் ஆடும், குயில்கள் விரும்பி இனிதாக இசைப்பாடும், விருப்பம் விளைவிக்கும் மாலைகள் அருகிலே அசையும், இவற்றினூடே காவிரியும் நடந்ததாகவும் காவிரி நெடுநாள் வாழ வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோள் நிலை திரிந்து கோடை நீடினும் தன் நிலை திரியா தந்தமிழ் பாவை என்று மணிமேகலையில் காவிரி பற்றி பாடுகிறார் சீத்தலை சாத்தனார். கோள்கள் இடம் மாறி கோடை நீடித்தாலும் தன் நிலை மாறாமல் பாய்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பாவை காவிரி என்பதே இதன் பொருள். கடும் புனல் மலிந்த காவிரி பேரியாற்று நெடுஞ்சூழி நீத்தம் மண்ணுருள் போல நடுங்கு அஞர்தீர முயங்கி நெருநல் ஆகம் அடை தந்தோளே. அகநானூறு பாடல் 62. நீர்ப்பெருக்கு அதிகம் கொண்ட காவிரி பல சுழிகளை கொண்டுள்ளது என வெள்ளப்பெருக்கை கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. தலைநாள் மாமலர் தன் துறை தயங்க கடற்கரை மெலிக்கும் காவிரி பேரியாற்று. அகநானூறு பாடல் 126. மலையில் பிறந்து கடலின் கரையினை கரைத்திடும் அளவிற்கு காவிரி விரைந்து செல்லும் நீர்ப்பெருக்கை கொண்டது என அதன் வளமையை பறைசாற்றுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது.
வெள்ளைக்குடி நாகனார் பாடிய புறநானூற்று பாடல். அலங்கு கதிர் கனலி நால்வயின் தோன்றினும் இலங்கு கதிர் வெள்ளி தென் புலம் படரினும் அந்தண் காவிரி வந்து கவர் பூட்டத்தோடு கொள் வேலின் தோற்றம் போல ஆடுகண் கரும்பின் வெண்பூ நுடங்கும் நாடெனப் பாடுவது நினதே. புறநானூற்று பாடலாகும். சுடர் கதிர்களை உடைய கதிரவன் 4 திசைகளில் தோன்றினாலும் ஒளி பொருந்திய கதிர்களை உடைய விண்மீன்கள் தென் திசைக்குச் சென்றாலும் அழகிய குளிர்ந்த காவிரி வந்து பல கால்வாய்களாகப் பிரிந்து நீர் வளம் சிறக்கிறது. அதனால் இது 3 இழைகளாகப் பிரிந்த வேலினை ஒப்ப காட்சி அளிக்கிறது என்கிறார் வெள்ளைக்குடி நாகனார். வாழி அவந்தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உய்க்கும் பேருதவி ஒளியாய் வாழி காவேரி. காவிரி தாய் போன்றவள். ஊழிதோறும் தம் மக்களை காவிரி தாய் வளர்த்து வருகிறாள். அக்காவிரி வாழ்க என்கிறது கானல் வரி பாடல். வரிப்பாடல் என்றால் வருணிக்கும் பாடல் என பொருள். கானல் என்றால் கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலப்பகுதி. காவேரி நாடன்ன கழனி நாடு என கோசல நாட்டின் சிறப்பை கூற வந்த கம்பர் நதியின் பெருமையால் விளக்குகிறார் கம்ப ராமாயணத்தில். காவிரி நதி பாய்கின்ற சோழ நாட்டைப் போன்ற கோசல நாடு என நதியின் மூலமாய் நாட்டின் பெருமையை விளக்குகிறார் கம்பர். ஆதி மாதவ முனி அகத்தியன் தரு பூதநீர் கமண்டலம் பொழிந்த காவேரி மாதர் மண் மடந்தை பொன் மார்பிற்றாழ்ந்ததோர் போதநீர் நித்திலத்தாம முக்குமாள். பெரிய புராணத்துப் பாடல். காவேரி நதியை பூமகளின் மார்பில் திகழும் முத்து மாலையாக வர்ணிக்கிறார் சேக்கிழார். வெள்ளத் தடங்காசின வாளை வேலி கமுகின் மீதேறி துள்ளி முகிலை கிழித்து மலை துளியோடிறங்கும் சோனாடா. காவிரி நீர் பிரவாகத்தில் கோபம் கொண்ட வாளை மீன்கள் வேலிகளாக அமைந்துள்ள கமுக சோலைகளின் மீதேறி துள்ளி மேகப் படலத்தை பிளந்து மலை துளியோடு இறங்கும் சோழநாடு என்கிறார் ஒட்டக்கூத்தர். பங்க பழனத்து முழவர் பலவின் கனியை பறித்தென்று சங்கிட்டெறிய குரங்கில நீர் தமை கொண்டெளியுந் தமிழ்நாடா. நீர்வளமும் சோறும் பொருந்திய காவிரி தீரக் கழனிகளில் உழவர்கள் சுவை நிறைந்த பலா பழங்களை குரங்குகள் பிடுங்கினவென்று கழனிகளில் விளைந்த சங்குகளைக் கொண்டு வீசவும் குரங்குகள் இளநீர் தமை கொண்டு எரிகின்ற பிரதேசத்தையுடைய சோழநாடு எனக் கூறுகிறார் புகழேந்திப் புலவர். இன்குரல் இசை கெழும் யாழ் முரளத் தன் கரம் மருவிய சதுரன் நகர் பொன்கரைப் பொருப்பழங்காவிரியின் என்கிறார் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர். காவிரி தென்பெண்ணை பாலாறு தமுள் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோடத் திருமேனி செழித்த தமிழ்நாடு என பாரதியார் கூறுகிறார். வண்ணம் பாடியே நடக்கும் வைகை காவிரி பெண்ணே தன்னருந்தென்றல் பூஞ்சோலை சாகாத இன்பம் தழைக்கின்ற நாடு என்கிறார் பாரதிதாசன். வானுக்கு செங்கதிர் ஒன்று புனல் வன்மைக்குக் காவிரி ஒன்று நல்ல மானத்தை காத்து வாழ எண்ணும் இந்த வையத்துக்கு ஒன்று திருக்குறள் என்கிறார் பாரதிதாசன். காவிரியின் நீர் வளம் போல கவிஞர்களின் கற்பனை வளமும் காவிரியால் தான் உயிர் பெற்றிருக்க முடியும். காவிரியை மையமாக வைத்து இலக்கியங்கள் மட்டுமா படைக்கப்பட்டிருக்கும்? இசை, நாட்டியம், நாடகம், ஓவியம், சிற்பம் என காவிரிக்கு இணையாய் எழுந்தே இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கும் மேலான இலக்கியங்களில் எழுதப்பட்டவற்றில் காவிரிக்கு தான் முதல் இடம் இருந்திருக்கும். அது இன்றி மண்ணில் எதுவும் இல்லை. காவிரியின் இலக்கிய பெருவெள்ளத்தில் நீங்களும் மூழ்கிட வேண்டும். அது தரும் சுகத்தில் சுயத்தை அறிந்திடல் வேண்டும். அடுத்து காவிரி கடலில் புகும் புகாருக்குச் செல்லலாம். நூலின் அடுத்த அத்தியாயம் 98 பூம்புகார். எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பு ஏற்படாத 3 விஷயங்கள் மனிதர்களுக்கு உண்டு என்பார்கள். ஒன்று கடல், மற்றொன்று யானை மற்றும் மலை. மூன்றும் அளவில் பெரியதாக இருப்பதாலா? எப்போதாவது மட்டுமே பார்க்கும் வாய்ப்பு கிடைப்பதாலா? இம்மூன்றிலும் மனிதர்களுக்கு ஆனந்தம் உண்டு. ஆனால் அது இயல்பிலிருந்து மாறினால் அழிவும் உண்டு. அந்த அழிவு சாதாரணமானதாக இருப்பதில்லை, பேரழிவை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகிறது. யானைகளை அடக்க கற்றுக்கொண்ட மனிதன் அதை மண்டியிடவும் வைத்து விட்டான். யானையின் இயல்பை அறிந்து விட்டான். அது குட்டியாக இருக்கும்போது இரும்புச் சங்கிலியால் கட்டி வைப்பார்கள். அது நடக்க முயலும்போது சங்கிலி தடுக்கும். சங்கிலியின் ஓசை யானையின் காதில் எழுப்பிய ஒலியிலிருந்து
தன்னால் இதிலிருந்து விடுபட முடியாது என அதன் மூளையில் பதிந்துவிடும். யானை பெரியதாக ஆன பிறகு அதன் பலத்தால் சங்கிலியை அறுத்துக்கொண்டு ஓட முடியும். ஆனால் அது ஓடாது. ஏனெனில் சங்கிலி ஓசை அதற்கு ஓட இயலாது எனும் சிந்தனையை சிறு வயதிலிருந்து ஏற்படுத்தியதுதான். எவ்வளவு பெரிய யானையின் காலிலும் சங்கிலியால் கட்டாமல் சங்கிலியை அதன் காலில் சுற்றி வைத்திருந்தாலும் அது அதே இடத்தில்தான் நின்று கொண்டிருக்கும். காலை நகர்த்தும் போது சங்கிலி ஓசை எழும். ஓட இயலாது என ஏற்படுத்தி வைத்த உளவியல் புரிதலால் அப்படியே நின்று கொண்டிருக்கும். இதைத்தான் யானைக்கு தன் பலம் தெரியாது என்பார்கள். மனிதர்களும் இதைப்போல் பல சங்கிலிகளால் கட்டியே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இயல்பானது எனும் புரிதலில் இருந்து அவர்கள் விடுபடத் தொடங்கினால் கட்டி வைத்தவன் எவனும் உயிரோடு இருப்பதற்கு உத்திரவாதமே இல்லை. யானையை கட்டி வைத்து பழக்கப்படுத்திய மனிதனுக்கு தன்னுள் அடக்க இயலாத ஒன்றாக இன்று வரை கடல் இருக்கிறது. அது கோபப்பட்டால் மண்டியிடுவதைத் தவிர மனிதர்களுக்கு வேறு வழி இல்லை. அடக்குவது எப்போதும் இயற்கைக்கு எதிரானது. போராடுவது இயற்கையின் ஒரு அங்கம். 400 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்போதும் இருக்கும் இயல்பிலிருந்து கடல் மாற்றம் கொள்கிறது. அந்த மாற்றம் மனிதர்களுக்கு பேரிழப்பை உருவாக்கி விடுகிறது. அளவில் பெரிதாய் இருப்பதால் அது கோபம் கொள்ள 400 ஆண்டுகள் அவகாசம் எடுத்துக்கொள்கிறதோ? கோபம் கொண்ட கடல் பூம்புகாருக்கும் அப்படித்தான் எழுந்து வந்தது. அது நாள் வரை ஆடிப்பாடி கொண்டிருந்த மனிதர்களுக்கு அது பேரழிவாய் மாறிப்போனது. பெரும் மனித கூட்டம் கடலில் மூழ்கி போனது. அப்பேரழிவின் சாட்சியங்கள் கடலுக்குள் அடங்கி கிடக்கிறது. ஞாபகங்கள் உயிருள்ளவை, உயிரை விட உயிருள்ளவை. மூழ்கியவர்கள் யார் என்பதை அறிய எஞ்சியவர்கள் மூழ்கியவர்களுக்காக நடத்தும் சடங்குகளில் இருந்தும் ஞாபகங்களில் இருந்தும் உண்மைகள் கிடைத்து விடுகிறது. ஞாபகங்களின் சாட்சியங்கள்தான் சங்க இலக்கியங்கள். பட்டினப்பாலை எனும் நூல் 1800 வருடங்களுக்கு முந்தையது. நூலின் பெயரே அது ஒரு பட்டினம் என சான்று சொல்கிறது. உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூல் பட்டினப்பாலை. 301 அடிகளில் பாக்கள் எழுதப்பட்டுள்ளது. அதில் 218 வரிகள் காவிரியும் காவிரி வளர்த்தெடுத்த சோழ வள நாடும் பூம்புகாரின் சிறப்பும் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாரின் வளமான வாழ்க்கையை நீரியல் சுழற்சியோடு தொடர்புபடுத்தும் அழகிய பாடல் ஒன்று உள்ளது. வான் முகந்த நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல நீரினின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி. காவிரி பூம்பட்டினத்தின் துறைமுகத்தில் ஒரு புறம் கரையிலிருந்து கப்பல்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை வரிசையாக ஏற்றுகிறார்கள். மறுபுறம் பிற நாடுகளில் இருந்து கப்பலில் வந்த பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள். இதை பார்த்த புலவனுக்கு கடலில் இருந்து வானிற்கு நீர் செல்லும். பின்பு மழையாக நிலத்தில் பெய்யும். அது ஆறாக ஓடும். ஆறு மீண்டும் கடலை அடையும். இந்நீரியல் சுழற்சியை ஞாபகப்படுத்தியதாம். பூம்புகார் நகரத்தில் ஒவ்வொரு தொழில் செய்பவர்களுக்கும் தனித்தனியான தெருக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குடியிருப்புகள் அனைத்தும் ஒன்றிணையும் இடத்திற்கு மருவூர் பாக்கம் என பெயர். மக்கள் வசித்த பகுதிக்கு மருவூர் பாக்கம் என்பதைப் போல அரசரும் அரசர்களை சார்ந்தோர் வாழ்ந்த பகுதிக்கு பட்டினப்பாக்கம் என பெயர். ஒரு புறம் அரசர்கள், மறுபுறம் மக்கள். இடைப்பட்ட பகுதியில் வர்த்தக பரிமாற்றங்கள் நடைபெற்றுள்ளது. வர்த்தக பரிமாற்றம் நடைபெற்ற பகுதிக்கு நாளங்காடி, அல்லங்காடி என பெயர். பட்டும் பருத்தியுமான நெசவு தொழிலும் அதையொட்டிய வியாபாரமும் பூம்புகாரின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியுள்ளன. ஆடைகளுக்கு மாலை பனி, பூங்காற்று, ஓடுநீர் என பெயர் வைத்திருந்தனர். உலகெங்கிலும் இருந்து கப்பல்கள் அங்கு வருகிறது. அதற்கு கலங்கரை விளக்கம் வழிகாட்டுகிறது. பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய மூன்றிலும் பூம்புகார் குறித்து ஏராளமான பதிவுகள் உள்ளன. அயல் நாட்டினரின் 3 நூல்களில் பூம்புகாரை பற்றிய பல்வேறு குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பெரிபுளூஸின் எரித்திரிய கடற்செலவு, தாலமியின் நிலவியல் கையேடு, பிளினியின் இயற்கை வரலாறு ஆகியவையே அந்நூல்களாகும். பாலி மொழியில் உள்ள பௌத்த நூல்களில் இப்பட்டினம் கவீரப்பட்டினம் என கூறப்பட்டுள்ளது. மிக பழமையானதென்று கருதப்படுகின்ற புத்த கதைகள் இந்நகரம் தமிழ தேசத்தில் உள்ளதென்றும்
அகத்தி அல்லது அகித்தி எனும் முனிவர் தமது பெருஞ்செல்வத்தை தானம் செய்துவிட்டு துறவு பூண்டார் என்றும், காவிரி பூம்பட்டினத்தின் அருகில் இருந்த ஒரு வனத்தில் தங்கி தவம் செய்தார் என்றும், அப்பெரியாரைக் கண்டு வணங்க பெருந்திரளான மக்கள் அங்கு சென்று வந்ததால் அவரது தவத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும், எனவே அவ்விடத்தை விட்டு யாழ்ப்பாணத்திற்கு அருகில் உள்ள காரைதீவிற்குச் சென்று தவம் புரிந்தார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோக சக்கரவர்த்தியின் உறவினரான மகிந்தர் என்பவர் இலங்கைக்குச் சென்று அங்கு பௌத்த மதத்தை பரப்புவதற்கு முன் சோழ நாட்டு காவிரி பூம்பட்டினத்தில் தங்கி அங்கு 7 விகாரைகளை கட்டினார் என்றும், மணிமேகலை, சிலப்பதிகார நூல்களில் கூறப்படுகின்ற இந்திர விகாரை என்பவை இவர் கட்டியவைகளே என்றும், மகேந்திரர் கட்டிய அவ்விகாரைகளை இந்திரன் கட்டியதாக அந்நூல்களில் கூறப்பட்டுள்ளதென்றும் சரித்திர ஆராய்ச்சியில் சிறந்த அறிஞர்கள் கருதுகின்றனர். கிபி 2ஆம் நூற்றாண்டில் இவ்விகாரைகளின் தலைவராக அரவண அடிகள் எனும் தேரர் இருந்தார் என தெரிகிறது. இந்த 7 இந்திர விகாரைகளை அன்றி உவவனம் எனும் பூஞ்சோலையின் நடுவில் பளிங்கினால் அமைக்கப்பட்ட சிறு கோயில் ஒன்றில் புத்தரது பாத பீடிகை இருந்தது. இப்பாத பீடிகையை அப்பட்டினத்தில் இருந்த பௌத்தர்கள் வணங்கி வந்தார்கள். இப்பட்டினத்தின் முதுகாட்டினை அடுத்து சுடுகாட்டுக் கோட்டம் என ஏனைய மதத்தோரால் கூறப்பட்டதும், சக்கரவாள கோட்டம் என பௌத்தரால் போற்றப்பட்ட ஒரு கோட்டம் இருந்தது. இக்கோட்டத்தினுள் சம்பாபதி எனும் பௌத்த தெய்வம் கோயில் கொண்டிருந்ததையும், அக்கோயிலின் தூண் ஒன்றில் கந்திர்பாவை எனும் தெய்வ உருவம் அமைந்திருந்ததையும், சக்கரவாளம் எனும் பௌத்தரது அண்ட கோலத்தின் உருவம் இக்கோட்டத்தின் வாயிலில் அமைக்கப்பட்டிருந்ததையும் மணிமேகலை எனும் நூலினால் அறிய முடிகிறது. சம்பாபதி கோயிலுக்கு குச்சர குடிகை என்றும், முதியாள் கோட்டம் என்றும் வேறு பெயர்களிலும் வழங்கப்பட்டன. கிபி 2ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டினை அரசாண்ட மாவன் கிள்ளி எனும் அரசன் பௌத்த மதத்தை சேர்ந்து துறவு பூண்ட மணிமேகலையின் வேண்டுகோளின்படி சிறைச்சாலையை அறசாலையாக்கிக் கொள்ளும்படி அதனை பௌத்தர்களுக்கு கொடுத்தான் என்றும், அச்சிறைசாலை கட்டடத்தை பௌத்தர்கள் அறசாலையாகவும் பௌத்த பள்ளியாகவும் அமைத்துக் கொண்டனர் என்றும் மணிமேகலை நூல் கூறுகிறது. அரவண அடிகள், மணிமேகலை முதலிய பௌத்தர்கள் இவ்வூரில் இருந்தனர். பௌத்தம் அங்கு நிலை பெற்றிருந்த காலத்தில் வைதீகத்திற்கும் பௌத்தத்திற்குமான கருத்தியல் மோதல் வெடித்த வரலாறை மணிமேகலை அறியத் தருகிறது. வைதீகம் பக்தி என்பதை முன்வைத்த பொழுது பௌத்தம் அறத்தை மக்களிடம் முன்வைக்கிறது. இன்று இந்திய நாடெங்கும் பசுவின் பெயரால் கொலைகள் நடக்கிறது. பசுவின் வெளிநீர் புனிதமானது, ஆனால் எருமையின் பால் கூட தீட்டானது என கருதும் கூட்டம்தான் கொலைகளை செய்கிறது. அது காலம் காலமாக மனித கொலைகளை செய்து கொண்டே கொல்லாமை பேசுகிறது. இதே கூட்டம்தான் பசுக்களை ஈவு இரக்கமற்ற முறையில் யாகம் என்ற பெயரில் கொன்று குவித்தது. மணிமேகலையில் வரும் ஆபோத்திரன் எனும் கதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களின் யோக்கியதை படம் பிடித்து காட்டுகிறது. ஆபுத்திரன் காசியில் வசித்திருந்த அபஞ்சிகன் சாலி என்கிற ஒரு வைதீக தம்பதியரின் மகன். சாலி கற்பில் பிறழ்கிறாள். பாவம் நீங்க குமரியில் நீராடி திரும்பும் வழியில் ஆபுத்திரனை பெறுகிறாள். அப்பாவ சுமையை இரக்கமின்றி அங்கேயே விட்டு அகல்கிறாள். பசியில் கதறி கிடந்த அத்தாயற்ற குழந்தைக்கு இறங்கிய பசுவொன்று அதை நாவால் நக்கி வாயில் பாலையும் பொழிந்தது. இப்படி 1 வாரம் அக்குழந்தையை பாலூட்டி வளர்த்தது அப்பசு. அதனால் அவன் ஆபுத்திரன் ஆனான். அப்போது அவ்வழியே ஒரு வைதிக தம்பதியினர் வந்தனர். வயனங்கோடு எனும் ஊரைச் சேர்ந்த இளம்பூதி எனும் அந்த வைதிகன் குழந்தையின் அழுகுரலை கேட்டு அள்ளி, இவன் மகன் அல்லன், என் மகன் எனக் கூறி கண்ணீர் விட்டு அக்குழந்தையை எடுத்து வந்து வளர்த்தனர். அந்த வைதிக தம்பதியால் அன்புடன் வளர்க்கப்பட்ட ஆபுத்திரனுக்கு முப்புரி நூல் அணிவிக்கும் முன்னதாகவே அனைத்து வேத மந்திரங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. ஆபுத்திரனும் அனைத்தையும் கற்று தேர்ந்தான். ஒரு நாள் ஆபுத்திரன் அவ்வூரில் உள்ள ஒரு அந்தணனின் வீட்டிற்கு சென்றான். அங்கு வேள்வியில் பலியிட ஒரு பசுவிற்கு மாலை சூட்டப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. தன் நிலை உணர்ந்த பசுவின் கண்களில் வழிந்த நீரைக் கண்ட ஆபுத்திரன் நெஞ்சு நடுக்கமுற்று நெடுங்கண்ணீர் உகுத்து, இப்பசுவை துயரிலிருந்து விடுவிப்பேன்,
நள்ளிரவில் திருட்டுத்தனமாக அதை கொண்டு செல்வேன் என கூறி அவ்வாறே செய்யவும் செய்தான். கற்கள் நிறைந்த பாதை வழியே ஆபுத்திரன் அப்பசுவை கடத்திச் சென்றபோது அவனை தேடி வந்த வைதிகர் அவனை கோலால் அடித்து, இப்படி பசுவை கடத்திச் செல்ல நீ ஒன்றும் நீச குலத்தில் பிறக்கவில்லை, நிகழ்ந்ததைச் சொல், புலை சிறு மகனே, உன்னை அந்தண குலத்திலிருந்து சாதி விலக்கு செய்வோம் என கோபத்தில் குதித்தனர். அப்போது அந்த நற்பசு வெருண்டு சீறி அந்த வைதீகரை கொம்பால் குத்தி கிழித்து காட்டு வழியே ஓடி தப்பித்தது. மணிமேகலை காவியத்தில் உள்ள கதைகள் வெறும் காப்பிய அழகு மட்டுமே சார்ந்தது அல்ல, பெரும்பாலும் பௌத்த கோட்பாடுகளை விளக்குவதாகவே அமைக்கப்பட்டுள்ளன. பௌத்த அற வழியை முன்னிறுத்துவதோடு நில்லாமல் மிக நுணுக்கமாக வைதீக அணுகல் முறைகளையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படையாகவும் தீவிரமாகவும் எதிர்க்கவும் மறுப்பதாகவும் உள்ளது. சக்கரவாள கோட்டம் உரைத்த காதை என்பது அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப மறுபிறவி அமையும், அதிலிருந்து யாரும் தப்ப இயலாது என்கிற பௌத்த கோட்பாட்டை சொல்வதோடு நிற்கவில்லை. கொலை அறமாம் எனும் கொடுந்தொழில் மாக்கள் அவலப்படிற்றுரை ஆங்கது என சொல்வதன் மூலமாக வேள்விகளில் உயிர்களை பலியிடுவதன் மூலம் ஒருவன் பிறவியை கடத்தல் என்பதோ புண்ணியம் சேர்த்தல் என்பதோ சாத்தியமில்லை என வைதீகத்தோடு தத்துவ போர் புரிகிறது. அப்படியானால் பிறவி கடலை கடக்க வழிதான் என்ன? அறம் சார்ந்து வாழ்வதே வழி என்கிறது பௌத்தம். கொல்லாமை உள்ளிட்ட பௌத்த பஞ்ச சீலங்களை கடைபிடித்து ஒழுகுதல் மட்டுமே வினை தீர்க்கும் வழி என சொல்வதன் மூலமாக பக்தியின் இடத்தில் அறத்தை வைக்கிறது பௌத்தம். மணிப்பல்லவ தீவில் உள்ள கோமுகி பொய்கையில் அல்ல குறையாத அமுதசுரபி பாத்திரம் பெற்ற கதையும் புத்திரன் குறித்த இரு கதைகளும் பௌத்த அறத்தையும் வைதீக நம்பிக்கைகளையும் மிக நுணுக்கமாக எதிராக நிறுத்துகின்றன. பசியாற்றுதல் என்பது பௌத்தத்தின் ஒரு தீவிரமான கோட்பாடு. அது அதன் பிரிக்க இயலாத ஒரு அங்கம். நோய்களிலேயே கொடிது பசி என்றார் புத்தர். அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெலாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதில்லை என அறம் உரைக்கிறது மணிமேகலை. ஆசையை விட பெரும் தீ இல்லை, வெறுப்பை விட பெருங்குற்றம் இல்லை, பிரிவினும் பெரும் துயர் இல்லை, பசியினும் பெரு நோய் இல்லை, இறுதி விடுதலையினும் பேரின்பம் ஏதுமில்லை என்கிறது பௌத்த தத்துவங்கள். பசி துயர் அகற்றல் என்பது மானுடர்க்கு மட்டுமே பொருந்துவதில்லை. பறவைகள் மிருகங்கள் என அனைத்து உயிர்களின் பசி நீக்கலையும் அது ஒரு தர்மமாக ஏற்கிறது. மணிப்பல்லவ தீவில் புத்த பீடிகையை வணங்கி தன் முற்பிறப்பை உணர்ந்த மணிமேகலையின் முன் தோன்றுகிறது மணிமேகலா தெய்வம். அவளுக்கு சில அற்புத ஆற்றல்களை தந்து உதவுகிறது. மாற்று உரு எடுக்கவும் வானில் பறக்கவும் உரிய மந்திரங்களை தந்து அகலும் அத்தெய்வம் மீண்டும் திரும்பி வந்து சிறந்த கொள்கை செய்களை என அவளை விழித்து, ஒன்றை மறந்தேன், உடல் என்பது உணவின் பிண்டம், நான் இப்போது உனக்கருளும் மந்திரம் உன் பசி அறுக்கும் என அதையும் சொல்லி அகன்றது அத்தெய்வம். மணிமேகலை அந்த வெண்குன்றங்களையும் பூஞ்சோலைகளையும் மறுபடி வியக்கத் துவங்குகையில், யார் நீ என்றவாறு அங்கு தோன்றியது இன்னொரு தெய்வம். அது தீவதிலகை. தீவதிலகைக்கு அவள் அளிக்கும் பதிலில் முதிர்ச்சி தெரிக்கிறது. யார் நீ என்கிறாய்? எந்த பிறப்பில்? சென்ற பிறப்பில் நான் ராகுலன் என்பானின் மனைவி லக்குமி, இப்பிறவியில் ஆடற்கணிகை மாதவி ஈன்ற மணிமேகலை என்கிறாள். அதற்கு இரத்தின தீபத்தில் என்கிற இலங்கை தீவில், சமந்தமலையில் என்கிற இன்று அதற்கு சிவனொளி பாத மலை என பெயர். சமந்த மலையில் அமைந்துள்ள புத்த பிரானின் பாத பீடிகையை வணங்கி வந்தவள் நான். தேவர் தலைவனின் ஆணைக்கிணங்க இப்பீடிகையை காவல் காக்கும் பேருடையேன் என தீவத்திலகை தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறது. தொடர்ந்து தருமத் தலைவன் புத்த தேவனின் அறமொழிகளில் பிறளாத நோன்பினர் மட்டுமே இப்பாத பீடிகையை கண்டு தொழும் பேறு பெறுவர். இக்கோமுகி பொய்கையில் புத்தபிரான் தோன்றிய ஒவ்வொரு விசாக பௌர்ணமி அன்றும் புத்திரனின் கைகளில் இருந்த பெருமைக்குரிய அப்பாத்திரம் வெளித்தோன்றும். இன்று அந்த நாள். அப்பாத்திரத்தில் பெய்யப்படும் உணவு அல்ல குறையாமல் பெருகும் தகைமை உடைத்தது அது. அதன் பெருமைகளை அரவணரிடத்திலிருந்து நீ அறிவாய் என தீவத்திலகை கூறியதும் மணிமேகலை எழுந்து ஆவலுடன் பொய்கையை வணங்கி நின்றாள். அப்போது அந்த அற்புதம் நிகழ்ந்தது.
அப்பொய்கையினின்று மேலெழுந்த அமுத சுரபி வலம் செய்து நின்றிருந்த மணிமேகலையின் கைகளை சென்றடைந்தது. மனம் பொங்கி நின்ற மணிமேகலை, மாறனை வெல்லும் வீர நின்னடி, தீநெறி கடும்பகை கடிந்தோய் நின்னடி, பிறர்க்கரம் முயலும் பெரியோய் நின்னடி, துறக்கம் வேண்டா தொல்லோய் நின்னடி, எண் பிறக் கொளிய இறந்தோய் நின்னடி, கண் பிறர்க்கு அளிக்கும் கண்ணோய் நின்னடி, தீ மொழிக்கு அடைத்த செவியோய் நின்னடி, வாய் மொழி சிறந்த நாவோய் நின்னடி, நாகர் துயர் கெட நடப்போய் நின்னடி, உரகர் துயரம் ஒழிப்போய் நின்னடி, வணங்குதல் அல்லது வாழ்த்தல் என் நாவிற்கு அடங்காது எனத் துதித்து அதை ஏற்றாள். இல்லாதோர் பசி நீக்கும் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி எனும் மானுட கற்பனையானது உலக மதங்களில் வேறெங்கும் காணக் கிடைக்காத அற்புதம். இதைவிட பிரம்மாண்டமான பேரழிவு கற்பனைகளை எல்லாம் நாம் எத்தனையோ புராணங்களிலும் தொன்ம இலக்கியங்களிலும் கண்டிருக்கலாம். ஆனால் இப்படி பசித்தோர் துயர் நீக்க ஒரு தர்ம பாத்திரத்தை பௌத்தமன்றி வேறெதுவும் கற்பித்ததில்லை. மணிமேகலையின் பெரும்பாலான கதைகளின் மூலம் மக்களுக்கு அறத்தை கற்றுக் கொடுக்கவும் அறத்திற்கு எதிரான வைதீகத்தை எதிர்க்கவும் போதிக்கிறது. மணிமேகலை தொடங்கி இன்று வரை இப்போராட்டம் நடந்தே வருகிறது. அறம் என்ற சிந்தனை மனிதர்களுக்குள் காவிரி உருவாக்கிய வளமையும் வளமை இருந்தும் மக்கள் பசியால் வாடும் துன்பத்தையும் சொல்கிறது. அறம் உரைத்த பௌத்தம் ஏன் வீழ்ந்தது? ஏனெனில் அது பற்றற்ற துறவறத்தை அனைவரும் மேற்கொள்ள போதித்தது. இயற்கையை போற்றிய பௌத்தமும் சமணமும் இயற்கைக்கு விரோதமான துறவு நிலையை அனைவருக்கும் வலியுறுத்தியதில் வீழ்ந்தது. ஆனால் மானுடத்தின் அனைத்தையும் நேசித்த மேன்மையை அதில் காணலாம். பொருளற்றது பொருளியல் வாழ்க்கை என்பது பொருள் பொதிந்தது. அது இல்லாதோருக்கு கட்டமைக்கப்பட்ட கற்பிதம். பொருளியல் வாழ்க்கை பொருளற்றது அல்ல, பொருள் சார்ந்ததே. அறமா? பசிப்பினி போக்குவதா? அனைத்தும் சமமா? அனைத்தையும் நொறுக்கு என காத்திருந்த வைதீகம் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து களம் இறங்கியது. அசமத்துவமான சமூகத்தை கட்டமைக்க புறப்பட்டது. ஏனெனில் அதன் அடிப்படை தத்துவமே அதுதான். பௌத்தத்தை இரண்டாக உடைத்தது. அதுவே மகாயானம், ஹீனயானம் என அறியப்படுகிறது. மகாயானம் எனும் சொல்லுக்கு மகா என்றால் உயர்ந்த, யானம் என்றால் வழி, உயர்ந்த வழி என பொருள். ஹீனயானம் தாழ்ந்த வழி என பொருள். புத்தரை உண்மையாகவே கடைபிடித்தவர்கள் ஹீனயான பிரிவினரே. இவர்களை வைதீகம் மகாயான பிரிவினர் மூலம் கிண்டலடித்து பேசிய சொல்லே ஈனப் பிரிவினர். ஈனப்பயலுக என்று அழைக்கப்பட்டது. ஈனப்பயலே என்றால் புத்தரின் போதனைகளை உண்மையாக கடைபிடித்தவர்கள்தான், அறத்தை போதித்தவர்கள்தான், அறம் பறைந்த ஐயர்கள்தான். பறை கூட்டல் ஐயர் சமம் பறையர். பௌத்தர்கள் ஈனப்பயலுக என்றால் வைதீகத்திற்கு சமணர்கள் யார்? கேவல பயலுக என்கிறது. கேவலம் என்றால் என்ன? தத்துவத்தில் உலகாயுதமும் வைதீகமும் உயிர் குறித்தும் ஜடம் குறித்தும் தத்துவ சண்டை நடத்தியது. கடவுள் மறுப்பாளர்களே உலகாயதவாதிகள். உயிரும் ஜடமும் நித்தியமானது என மகாவீரர் கூறினார். ஆத்மாவை பற்றி அறிவதே ஞானம் என்றார். அதாவது உடலுடன் உயிர் பிரியும் போது அது ஆத்மாவாக இருக்கிறது என்பதே அந்த ஞானம். சமண மரபில் இதற்கு கேவல ஞானம் என பெயர். கேவலம் என்றால் தவறான பொருள் அல்ல, முழு முற்றான ஞானம் என்றே பொருள். கேவல பைய என்றால் சமண முனி என்று அர்த்தம். பூம்புகாரின் மணிமேகலை மேஜிக் செய்பவள் அல்ல, மானுட மேன்மையை கதைகளின் மூலமாக உணர்த்தியவள். அழகிய புகார் நகரில் ஒரு ஆடல் நடக்கப் போகிறது. ஆடப் போகிறவன் அரசகுமாரன். காவிரி பெருவெள்ளம் அவனை இழுத்துச் செல்கிறது. ஆடலை காண வந்த மக்கள் வெள்ளம் அங்கும் இங்கும் ஓடுகிறது. ஆடலை பார்க்க வந்த மன்னன் கரிகாலன் கலங்கிப் போனான். காவிரி இழுத்துச் சென்ற அந்த இளவரசன் என்ன ஆனான்? உலக புகழ்பெற்ற காதலர்கள் ரோமியோ ஜூலியட், சகுந்தலை துஷ்யந்தன், லைலா மஜ்னு, மும்தாஜ் ஷாஜஹான், கிளியோபட்ரா மார்க் ஆண்டனி, அம்பிகாபதி அமராவதி, தேவதாஸ் பார்வதி போன்றவர்களுக்கு சமமான காதல் கதையொன்று 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அகநானூற்றிலும் குறுந்தொகையிலும் கூறப்பட்டுள்ளது. சங்க இலக்கிய காதலர்கள் ஆட்டனத்தி, ஆதிமந்தி,
ஆட்டனத்தி சேரநாட்டு இளவரசன். ஆதிமந்தி கரிகால் சோழனின் மகள். ஒவ்வொரு நாளும் சூரியன் அந்தி சாயும் மாலை நேரம் தனது தோழியுடன் காவிரி ஆற்றங்கரையில் உலாவரும் ஆதிமந்தியை அன்று காணவில்லை. அங்கும் இங்கும் தேடுகிறாள் தோழி. கற்பாறைகளுக்கிடையில் காவிரியை வெறித்து பார்த்து கொண்டு ஆதிமந்தி இருப்பதை தோழி காண்கிறாள். தோழிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மெல்ல அவளிடம் என்ன நடந்தது என கேட்கிறாள். தோழியின் முகத்தை பார்த்தபடி சொல்லத் தொடங்கினாள் ஆதிமந்தி. மல்லர் குழியிய விளவினானும் மகளிர் தழியிய துணங்கையானும் யாண்டுங் காணேன் மாண்ட கோனை யானுமோ ராடுகள மகளே என்கை கோடீர் இளங்குவளை நெகிழ்த்த பீடுகெழு குறிசிலுமோ ராடுகள மகனே. குறுந்தொகை பாடல். என் காதலனை அந்த நடன விளையாட்டு வீரன் ஆட்டனத்தியை மல்லர் உலா கொண்டாடும் இடங்களிலும் மல்லர் மகளிர் தம்முள் பொழுது போக்காக தழுவி வட்டமாக நின்று கைகோர்த்து கொண்டு ஆடுகின்ற துணங்கை நடனம் ஆடும் இடங்களிலும் காண முடியவில்லை. நானும் ஓர் ஆடுகள மகள், ஆட்டக்காரி. அந்த ஆட்டக்கார ஆடுகள குறிசில் கூட்டத்துக்கு தலைவனான அவனை நினைத்து என் சங்கு கைவளையல் நழுவுகிறது தோழி என நாணம் கடந்து வருந்தி முறையிட்டாள். இதற்கு ஏன் கவலைப்படுகிறாய் தோழி? நாளை ஆட்டனத்தி எமது அரசன் முன்னிலையில் ஆடப்போகிறான். நீயும் நானும் முன்வரிசையில் இருந்து பார்க்கப் போகிறோம். பிறகு என்ன வேண்டும்? இன்று அவன் தனது சக ஆட்டக்காரி காவிரியுடன் ஒத்திகை பார்க்கிறானோ என்னவோ என சமாதானப்படுத்தினாள். சோழ நாட்டு மக்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித் தருபவள் காவிரிதான். கரையெல்லாம் காவிரி அன்னைக்கு பொங்கலிட்டு நீரில் அகல் விளக்கு ஏற்றி ஆட்டனத்தி காவிரியின் நீச்சல் நடன விழா காண மக்கள் கூட்டம் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருந்தது. ஆதிமந்தியும் தன் தோழியுடன் அங்கு வந்திருந்தாள். களார் எனும் ஊரிலுள்ள காவிரி ஆற்று நீர்த்துறையில் காவிரி என்ற ஆட்டக்காரியுடன் சேர்ந்து ஆட்டனத்தி இன்று நீச்சல் நடனம் ஆடப்போகிறான். இந்நீச்சல் நடனம் ஆரவாரம் பொருந்திய சுற்றத்தினருடன் சோழன் கரிகால் வளவன் கண்ணுற்று மகிழ அவன் முன்னிலையில் நடக்கப் போகிறது. அந்த நடனத்தை எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்க சோழன் கரிகாலனை வணங்கிவிட்டு ஆட்டனத்தி தனது சக ஆட்டக்காரி காவிரியுடன் நீரில் இறங்கினான். ஆறு திடீரென கொந்தளித்தது. இவனுடன் சேர்ந்து நீச்சல் நடனம் ஆடிய காவிரியையும் ஆட்டனத்தியையும் ஆற்று வெள்ளம் அடித்துச் சென்றது. ஆற்று வெள்ளத்தில் ஆட்டக்காரி காவிரி மாண்டு போனாள். ஆட்டனத்தி கரை ஒதுங்கி கிடந்தான். அங்கே நீராடிய மீனவத் தலைவன் மகள் மருதி என்பவள் அவனை காப்பாற்றி அவனுக்கு தேவையான வைத்தியம் செய்தாள். அவனும் மெல்ல மெல்ல தேறினான். மருதிக்கு அவன் மேல் காதல் எறும்பத் தொடங்கியது. அவனே தன் தலைவன் என முடிவும் எடுத்துவிட்டாள். ஆதிமந்தி ஆட்டனத்தியை தேடி அழுது புலம்பி கரையோரமாக ஓடினாள். தன் காதலனை கண்டீரோ என கேட்டுக்கொண்டு ஊர் ஊராக அலைந்தாள். கடற்கரையில் நின்று கதறினாள். கண்டவர்கள் எல்லோரிடமும் வருந்தி வினவினாள். இதை மருதியும் கேட்டாள். ஆதிமந்தி கூறிய அடையாளங்கள் தான் காப்பாற்றியவனும் தன் மனதை கவர்ந்தவனும் தன் தலைவனாக ஆக்கிக் கொள்ள முடிவெடுத்தவனின் அடையாளங்களுடன் ஒத்துப்போவதைக் கண்டு திடுக்கிட்டாள் மருதி. அவனை பார்த்ததாக யாராவது சொல்ல மாட்டார்களா என ஆதிமந்தியின் நெஞ்சில் ஏக்கம். உண்மை தெரிந்து உணர்ந்து கொண்ட மருதி ஆட்டனத்தியை ஆதிமந்தியிடம் அழைத்து செல்கிறாள். ஆட்டனத்தியை கண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கிறாள் ஆதிமந்தி. ஆட்டனத்தியை அவளது காதலி ஆதிமந்தியிடம் ஒப்படைத்துவிட்ட மருதி தனக்கு வேறு வாழ்க்கை இல்லை என கருதி கடலில் பாய்ந்து தன்னை மாய்த்து கொண்டாள். இக்கதையை பாரதிதாசன் சேர தாண்டவம் என நாடகமாக எழுதினார். இதை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் மன்னாதி மன்னன். தண்ணீரோடு போன எம்ஜிஆரை தேடி காவிரி தாயே காவிரி தாயே என பாடுவார் அஞ்சலி தேவி. தமக்கான எந்த ஒருவரின் இறப்பையும் ஏற்க மனமில்லாதது தமிழ் சமூகம். மனித பண்பும் அதுதான். அதிலிருந்து உருவானதே ஆட்டனத்தி கரையில் கிடந்தான். மருதி காப்பாற்றினாள். ஆதிமந்தி ஆட்டனத்தியோடு மீண்டும் சேர்ந்தாள் என்ற கதை. ஆனால் வரலாறு அதுவாக இல்லை. ஆட்டனத்தியை காவிரி காவு கொள்கிறது. ஆதிமந்தி ஆற்றில் குதித்து உயிர் துறக்கிறாள். ஆட்டனத்தியை காவிரி இழுத்து சென்றதைப் போல கடலும் புகாரை தனக்குள் இழுத்து கொண்டது.
உறையூர் சோழர்களின் தலைநகரமாக இருந்த காலத்தில் வணிக பெருநகராக புகார் வளர்ச்சி பெற்றது. காவிரி பெரு வெள்ளத்தில் உறையூர் அழிந்த பிறகு புகார் தலைநகரமாக்கப்படுகிறது. நெடுமுடி இளங்கிள்ளி என்பவன் ஆட்சி காலத்தில்தான் புகார் கடல் கோளுக்கு இரையாகிறது. அரண்மனைகள், கோட்டங்கள், கோவில்கள் அனைத்தும் ஒரே இரவில் கடலின் சீற்றத்திற்கு பலியான சோகத்தை மணிமேகலை காவியம் விவரிக்கிறது. புகாரின் மற்றொரு முக்கிய அம்சம் அங்கு நடைபெற்ற இந்திர விழா. கோவலன் மாதவி ஊடல் தொடங்கிய அதே இந்திர விழா. சித்திரை முழு நிலவில் 21 நாட்கள் விழா நடைபெற்றது. அன்றைய கோலாகலமான விழா இன்று இல்லை. அழிந்து போன புகார் குறித்து பல நூற்றாண்டு காலத்திற்கு பின் வந்த மனிதர்கள் முழுமையாக அறிய இயலாமலே இருந்தது. தொல்லியல் ஆய்வுகள் பூம்புகாரின் தொன்மத்தை உலகிற்கு காட்டியது. காவிரிக்குள் ஏராளமான வரலாறுகள் புதைந்து கிடக்கிறது. வெளிக்கொணர்ந்த வரலாறும் அறியப்படாமலேயே இருக்கிறது. இங்குள்ள மனிதர்கள் தங்களுக்கான வேர்களின் ஆழத்தை அறிய ஆதிக்கம் விடுவதில்லை. அது வேரற்ற மரத்தின் மீது சோடனைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது. இங்குள்ள மனிதர்களுக்கான பண்பாட்டின் வேர்கள் ஆழமானது. அந்த ஆழத்தை அறிய வேண்டுமானால் பூம்புகாருக்கு நீங்கள் செல்ல வேண்டும். பூம்புகாரில் கால் நீட்டி அந்த மூதாய் அமர்ந்திருக்கிறாள். அவள் கதை சொல்லவில்லை, வந்த வரலாறை சொல்கிறாள். வாழ்ந்த வாழ்க்கையை பேசுகிறாள். அவளின்றி வேறொரு தாய் இல்லை. அவள் பிறந்தபோது துள்ளி குதித்தவள். இளமையில் சுட்டித்தனம் செய்தவள். பருவத்தில் பயின்றவள். இணையை சேர்த்தவள். பிள்ளைகள் பல பெற்றவள். பிள்ளைகளை வளர்த்து வளமாக்கியவள். பிறருக்கும் உதவிய பெருவாழ்வு வாழ்ந்தவள். ஓடி களைத்தவள். முக சுருக்கங்கள் கொண்டவள். சுருக்கங்கள் ஒவ்வொன்றும் 1000 வரலாறுகளை சொல்கிறது. முதுமையானவள் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறாள். கடைசியில் ஒரு சிறு ஓடையாக பூம்புகாரில் கடலில் கலக்கிறாள் காவிரி தாய். அவளை பாடாத புலவன் இல்லை, புகழாத இலக்கியங்கள் இல்லை. அவை அனைத்தும் அவளில் இருந்தே எழுந்தது. கலையும் இலக்கியமும் மன்னர்களுக்கானதல்ல, மக்களுக்கானதே. அவளை போற்றிய இலக்கியங்களில் அவளின் வாழ்க்கையை அறிவது இன்னும் பெரும் சுகம். இலக்கியங்களில் கூறப்பட்ட பூம்புகாரை ஆய்வு செய்தார்கள். ஆய்வுகள் இலக்கிய செய்திகளை அறிந்தனவா? பூம்புகார் ஆய்வுகளை அடுத்து அறியலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். வாசகர்களுக்கு சிறு குறிப்பு. யூடியூப் சேனலை ஓபன் செய்தவுடன் சப்ஸ்கிரிப்ஷனை ஃபோல்டரை கிளிக் செய்தால் மேலே உள்ள ஃபோல்டரில் ஸ்ரீமதி செல்லம்மாள் ஐகானை தொடவும். பிறகு விசிட் சேனல் ஆப்ஷனை தொடவும். பின்னர் பிளேலிஸ்ட் என்ற ஆப்ஷனை தொட்டால் பகுதிகளாக பிரிந்து காணப்படும். எந்த பகுதி நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ அந்த பகுதியை செலக்ட் செய்து பிளே ஆல் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தினால் அதுவே தானாக இயங்கிவிடும். உங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். இந்த ஆப்ஷன்கள் உங்களது புத்தக வாசிப்பை எளிதாக்கும். நன்றி, வணக்கம்.